Hello guys, welcome to my channel The Priya Life. So நான் ஆஃப் நைட்ல பாக்குறேன், நிறைய பேர் என்னோட சேனல் பாக்குறீங்க. அண்ட் எஸ், நான் கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நான் நம்புறேன். அண்ட் நிறைய கமெண்ட்ஸும் வருது. அண்ட் இப்பதான் வந்துட்டு தெரிஞ்சிருக்கு டைம் இன்ட்டு யூடியூப். அண்ட் நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, உங்களை சித்தார்த்தோட பாத்திருக்கேன், உங்களை சுனிதாவோட பாத்திருக்கேன் அப்படியெல்லாம். ஸோ வெரி வெரி ஹாப்பி டு நோ அபவுட் இட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி லவ் அண்ட் சப்போர்ட். எனக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணி அண்ட் என்டர்டைனிங்கா தான் இந்த சேனல் இருக்க போகுது. சத்தியமா என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு நிறைய வியூஸ் வந்தது அண்ட் நிறைய பேர் அதை பத்தி சொன்னீங்க. அதே மாதிரி இன்னைக்கும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான் போட போறேன், which is nothing but hair care. என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் அதை பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். பிஃபோர் மேரேஜ் ஐ யூஸ்ட் டு ஹேவ் வெரி லாங் ஹேர், நிறைய ஹேர் இருந்தது. பட் ஆஃப்டர் ஐ வாஸ் இன்டு மீடியா அண்ட் ஆல் தட், ஸோ வி யூஸ் டு டூ லாட் ஆஃப் அயர்னிங் அண்ட் ஹேர் ஸ்ப்ரே, நிறைய அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ ஐ யூஸ் டு கலர் மை ஹேர் சோ மச். லைக் நான் எந்த கலரையும் விட்டே வைக்கல, எல்லா கலர்ஸும் பண்ணியாச்சு. பிங்க்ல இருந்து ரெட்ல இருந்து ப்ளூ கிரீன் தான் பண்ணல, மீதி எல்லாம் பண்ணியாச்சு. அந்த மாதிரி என் ஹேரை நான் எவ்வளோக்கு அவ்வளோ ஸ்பாயில் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பாயில் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் பிஃபோர் பேபிஸ்னா நல்லாவே முடி இருந்தது, நிறைய திக்காவே இருந்தது. ஓகே, பட் விச் இஸ் பிகாஸ் என் பாட்டி வந்துட்டு என்னோட ஹேரை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. எனக்கு ஆனா தனியா எண்ணெய் பண்ணுவாங்க, தனியா ஹேர் மாஸ்க் இருக்கும், தலையில வந்து மசாஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு என் பாட்டி சொல்லி கொடுத்ததுதான் எனக்கு வந்து இப்போ நான் என்னோட கேர்ள்ஸ்க்கு சொல்றேன் என்ன பண்ணணும், எப்படி ஹேரை பார்த்துக்கணும் அந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு நான் யூஸ் பண்ற ஹேர் மாஸ்க் பத்தி தான் சொல்ல போறேன். ஸோ அந்த ஹேர் மாஸ்க் ரொம்ப எஃபெக்டிவ். ஓகே, அது கூட சேர்ந்து அந்த ஹேர் மாஸ்கோட சேர்ந்து லாஸ்டா ஒரு ஹேர் ஸ்ப்ரே வச்சு முடிப்பேன். அந்த ஹேர் ஸ்ப்ரே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஹேர் ஸ்ப்ரே என்னன்றதையும் சொல்லி இன்னைக்கு நான் காமிக்க போறேன். எஸ், ஸோ இங்க நான் வந்து ஒரு 3 ஐட்டம்ஸை வந்துட்டு a day before சோக் பண்ணிடுவேன், ராத்திரியே சோக் பண்ணி வச்சிருவேன். அது என்னன்னாக்கா which is nothing but fenugreek, kalonji seeds and cloves. Okay, first fenugreek is a superb herb for the hair. Okay, it improves the hair texture, scalp la itching வராம இருக்கிறதுக்கும் hair நல்லா strengthen பண்றதுக்கும் fenugreek ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் kalonji seeds. kalonji seedsனா தமிழ்ல கருஞ்சீரகம், ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் ஃபார் யுவர் ஹேர். ஓகே, ஹேர்ல மெலனின் சப்ளை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அண்ட் dandruff itching எல்லாம் வராம இருக்கிறதுக்கு இந்த kalonji seeds ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Third is going to be cloves. Is one of the amazing herb for the hair. Okay, நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்காது. Cloves has got lot of benefits. Cloves வந்துட்டு நமக்கு ஹேரோட நரிஷ்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிஃபோர் 30 கிரே ஹேர் வர ஆரம்பிச்சதுன்னா இந்த kalonji seeds இந்த cloves நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆல்சோ கரி லீவ்ஸ் நீங்க டெய்லி சும்மா ஒரு 5 to 10 லீவ்ஸ் வாயில சாப்பிட்டுட்டே இருந்தா பிஃபோர் 30ல நீங்க இதை பார்த்துட்டீங்கன்னா 100% ரிவர்ஸ் பண்ண முடியும். பட் அது கண்டினியூஸா பண்ண உங்களுக்கு வந்துட்டு இந்த கிரே ஹேர் வந்துட்டு 60+ தான் வரும். ஓகே, திஸ் இஸ் ஆக்சுவலி ப்ரூவன். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஓகே, இது 3மே மஸ்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபியூ லீவ்ஸ் அண்ட் ஃபியூ ஸ்டஃப்ஸ் which I go down and bring it. ஓகே, ஸோ அது என்னங்கிறத நம்ம கீழே போய் பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ. எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. சோ என்னோட வீட்டு கீழே வந்தா இதான் என்னோட கம்யூனிட்டி. இது வந்துட்டு ஆக்சுவலி என்னோட கம்யூனிட்டி கொஞ்சம் பிக். ஓகே, எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கீழே கிடைச்சிரும். மோஸ்ட் ஆஃப் மை ஸ்டஃப்ஸ் ஐ வில் கெட் only from here. சோ இன்னைக்கு ஹேர் மாஸ்க்கு நிறைய விஷயம் நான் இங்க இருந்து எடுப்பேன். அது என்னன்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கம், லெட்ஸ் கோ. எனக்கு வந்து இங்க ஹைபிஸ்கஸ் பிளான்ட்ஸ் வந்துட்டு இங்க நிறைய இருக்கும். இங்க பார்த்தாலும் ஹைபிஸ்கஸ் தான் வந்துட்டு இருக்கும். சோ ஆனா ஃபிளவர்ஸ் இல்ல, ஏன் தெரியல. பட் ஃபிளவர்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவ் இந்த லீவ்ஸோட. ஆக்சுவலி இந்த ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ஹேருக்கு, அந்த ஸ்கேல்ப் ஹெல்த்துக்கு. அதுக்கப்புறம் நேச்சுரல் ஷாம்பூயிங் ஏஜென்ட் கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது இந்த dandruffக்கு யூஸ் ஆகும் அண்ட் ஹேர் ஸ்பிளிட்டன்ஸ் வராம பாத்துக்கும். ஹேர் ரீக்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லீவ். இங்க ஒரு பிளான்ட், இங்க ஒரு ஃபிளவர் இருக்கு. எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். ஆனா அது இன்னும் பெருசா ஆகல. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. சோ நம்ம இப்போ இந்த லீவ்ஸ் மாத்திரம் எடுத்துக்கலாம். அபவுட் ஒரு 10 to 15 லீவ்ஸ் வந்துட்டு கரெக்டா இருக்கும். சோ இது வந்துட்டு மருதாணி. எனக்கு மருதாணி இங்க நிறைய கிடைக்கும். சோ இந்த மாதிரி மருதாணி ஈஸியா நான் எடுத்துருவேன். ஸோ ரொம்ப எடுக்க மாட்டேன். மருதாணி இஸ் so much of cool. தலைக்கு எனக்கு சைனஸ் பிரச்சனைலாம் இருக்கு, அதனால ரொம்ப எடுக்க மாட்டேன். சும்மா கொஞ்சம் இந்த மாதிரி. ஸோ லாஸ்ட் நான் எடுக்க போறது ஆலோவேரா. ஓகே, எல்லாத்துக்கும் ஆலோவேரா எடுத்துருவேன்.
ஸ்கின்னுக்கும் சரி தலைக்கும் சரி ஆலோவேரா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ லாஸ்ட் ஆலோவேரா எடுத்தா கீழே வந்த வேலை முடிஞ்சிடும். ஸோ லாஸ்டா ஆலோவேரா எடுத்துடலாமா? எல்லாமே பெருசு பெருசா இருக்கு. இது ஒண்ணு போதும். பாடா, this one should be enough. Okay, come. வாரே வா, சூப்பர் பேஸ்டா இருக்கு. இதுல இப்ப நம்ம இந்த ஆலோவேரா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். Nicely. Can you see the jelly? அப்படியே தூள போட்டுருவோம். This should be enough. Okay. இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா தேம்பல், அலர்ஜி, ஸ்கிராச்சஸ் போன்ற 10 வகையான ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும். See, the mask is ready. So இந்த மாதிரி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு இப்படி கட்டிட்டு what should we do is that we need to put a shower cap and leave it for about 20 minutes போறோம். பிகாஸ் நம்ம மசாஜ் பண்ணதுனால ஆல்ரெடி நமக்கு ஸ்கேல்ப்ல அது பிளட் ஃப்ளோல உள்ள போக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ 20 மினிட்ஸ்க்கு மேல வேண்டாம். ஏன்னாக்கா சில பேருக்கு கோல்ட் வந்துடும், சைனஸ் ப்ராப்ளம் வந்துடும், தலையில நீர் கோத்துன்றோம். ஸோ இட் இஸ் ரெக்கமெண்டட் டு டூ ஜஸ்ட் ஃபார் 20 minutes. ஓகே, வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆல்சோ ஃபார் ஆல் யோர் கிட்ஸ், கண்டிப்பா கிட்ஸுக்கு நீங்க இதை ட்ரை பண்ணலாம். ஸ்கேல்ப்ல டேண்ட்ரஃப் வராம இருக்கிறதுக்கு, நல்லா ஹேர் ஃபாலிகல்ஸ்லாம் திக் ஆகிறதுக்கு. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்னோட இன்ட்ரோ எபிசோட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தட் ஐ வுட் ஆல்சோ சிங். ஓகே, நான் வந்துட்டு சின்ன சாங் இப்ப பாடலான்னு இருக்கேன். 20 மினிட்ஸ் இருக்கு, எனக்கும் டைம் இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு பாடியெல்லாம். கொஞ்சம் ஏதாவது தப்பா இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும், கண்ணியின் கண்பட்ட காயம் கை வைக்கத்தானாக ஆடும், முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும், செம்மேனி எம்மேனி உன் தோளில் ஆடும் நாள். தலையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. 20 minutes later. சில நேரம் சிலுவென சிறுவிர படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. So after all the situation, my hair will looks like this. So I just love the bounce of my hair. It looks so fresh and உங்களுக்கு பண்ண உடனே you will feel lot of difference. Okay, and இது actually weekly once கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். தலை குளிச்ச உடனே பார்த்தனாக்கா அந்த ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ் அண்ட் ஃபெனுக்ரிக் இருக்கிறதுனால சும்மா லைட்டா பச்சக்குன்னும். ஆஃப்டர் காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாதிரி இப்படி பண்ணினாக்கா அந்த ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ் அப்புறம் அந்த ஃபெனுக்ரிக் எல்லாம் உதிர்ந்துரும். அதுக்கப்புறம் யூ வில் ஃபீல் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ எஸ், கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்க வீட்டுல கிட்ஸ் இருந்தா கிட்ஸுக்கும் பண்ணுங்க, தே வில் லைக் இட். அண்ட் உங்களோட ஹேர் ஸ்ட்ரென்த்தனுக்கு, பிளட் ஃப்ளோக்கு, ஸ்கேல்ப் கிளீனா வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் போட்ட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். ஐம் ஷுர் யூ வில் லைக் இட். நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. எதுவுமே 6 months கண்டினியூஸா ட்ரை பண்ணணும். ஓகே, உடனே எனக்கு சொல்ல வேண்டாம். 6 months கழிச்சு எனக்கு எப்படி இருக்கு, எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லுங்க. ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. And meet you all in the next video. Until then, tada, bye bye. I love you all.